ஃபஸ்ட்டு வந்து என்னோட ஃபேவரட் டெக்னிக்கான 5 மினிட்ஸ் ரூல். நீங்கள் ஏதோ ஒரு டாஸ்க்கை வந்து செய்கிறதுல ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, அந்த டாஸ்க்குக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து டைமர் செட் பண்ணுங்கள். டைமர் செட் பண்ணிவிட்டு இதை வந்து 5 நிமிஷம் மட்டும்தான் நான் செய்வேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு அந்த டாஸ்க்கை செய்ய ஆரம்பிங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வேணும்னா அந்த டாஸ்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம். ஆனால் 90% ஆஃப் த டைம் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோமோ அந்த 5 நிமிஷம் வந்து அந்த மூமெண்ட்டை க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுத்துரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 1 ஹவரோ இல்லை 2 ஹவரோ அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிருவோம். நம்ம எப்போவுமே பெருசாக லேக் ஆகிறது எது அப்படின்னா ஸ்டார்டிங் தான். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரொம்ப லேசியாகவும் ரொம்ப நேரம் தள்ளி போடுறதுக்கும் காரணமாக இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து இந்த 5 மினிட்ஸ் ரூல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, ஆக்ஷன் ஃபஸ்ட் மைண்ட் செட். பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்ருக்கோம் அப்படின்னா, மோட்டிவேஷன் வந்ததுக்கப்புறம் நான் ஆக்ஷன் பண்ணுவேன் அப்படின்ட்டு. எனக்கு வந்து மோட்டிவேஷனே இல்லை நான் இந்த வேலை செய்கிறதுக்கு அப்படிங்கிறத நிறைய நேரங்களில் நம்ம ஒரு ரீசனாக சொல்லி சில டாஸ்க்கை வந்து தள்ளி போடுவோம். ஆனால் இந்த மோட்டிவேஷனை க்ரியேட் பண்ணுறதே என்னது அப்படின்னா நம்மளுடைய ஆக்ஷன் தான். ஒரு டாஸ்க்கை செய்கிறதுனால நமக்கு வந்து மோட்டிவேஷன் வரும். அந்த மோட்டிவேஷனால் நம்ம நிறைய டாஸ்க்கை செய்ய ஆரம்பிப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஆக்ஷன் தான் வருமே தவிர மோட்டிவேஷன் ஃபஸ்ட்டு இருக்காது. ஃபஸ்ட்டு ஒரு ஆக்ஷன் செய்வோம். அந்த ஆக்ஷன் க்ரியேட் பண்ணக்கூடிய மோட்டிவேஷனில் அடுத்த ஆக்ஷன் செய்வோம். ஆனால் நம்ம இதோட ரிவர்ஸாக திங்க் பண்ணிகிட்ருப்போம். ஆக்ஷன் லீட்ஸ் டு மோட்டிவேஷன். அதுக்கு ஆப்போசிட் உண்மை கிடையாது. மூணாவது, செட் லிமிட்ஸ் ஆன் லேர்னிங் டைம். நம்ம ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா நம்ம என்ன செஞ்சிட்ருப்போன்னா, பொதுவாகவே லேர்ன் பண்ணுவோம், மறுபடியும் லேர்ன் பண்ணுவோம், மறுபடியும் லேர்ன் பண்ணிகிட்ருப்போம். ஸோ தொடர்ந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம க்ரோ ஆகணும்னா லேர்ன், அதுக்கப்புறம் அதை அப்ளை பண்ணோம், அதுக்கப்புறம் லேர்ன் பண்ணோம், அதை அப்ளை பண்ணோம். ஸோ தொடர்ந்து லேர்னிங் வரவே கூடாது. லேர்ன் பண்ணதை நம்ம அப்ளை பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் லேர்ன் பண்ணோம். அந்த ப்ராசஸ் தான் நம்மளை வந்து க்ரோத்துக்குள்ளே வழி நடத்துமே தவிர லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது நம்மளை க்ரோத்துக்குள்ளே கொண்டு போகாது. நம்ம லேர்ன் பண்ணதை அப்ளை பண்ண விடாமல் கண்டினியூஸாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கோன்னா நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணிகிட்ருக்கோங்கிறது தான் உண்மை. நாலாவது வந்து, பிரேக் யுவர் கோல்ஸ் இன்டு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். நான் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறது வந்து ஆக்ஷன் கிடையாது. நான் தினமும் காலையில் 7 மணிக்கு ஜிம்முக்கு போய் 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேங்கிறது தான் ஆக்ஷனபிள் ஸ்டெப். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருங்க. நீங்கள் உங்கள் கோலை செட் பண்ணதுக்கப்புறம் என்ன விஷயத்தை நீங்கள் வந்து செய்யணும், அது எது வந்து ஆக்ஷனபிள் டாஸ்க்காக இருக்கோ அதுதான் நம்மளை வந்து நம்ம செட் பண்ணுற கோலுக்கு கொண்டு போய் சேர்க்கும். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும் நம்ம ப்ரோகாஸ்டினேஷனை ஓவர் கம் பண்ணணுன்னா. அடுத்த 1 மணி நேரம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக வெல் டிஃபைன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நம்ம ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணவே மாட்டோம். அந்த 1 மணி நேரம் என்ன விஷயம் செய்யணும்னு நம்ம டிஃபைன் பண்ணமோ அந்த விஷயத்தை செய்வோம். அஞ்சாவது வந்து 2 மினிட்ஸ் ரூல்ஸ். அட்டாமிக் ஹேபிட்ஸுங்கிற புக்கில் வந்து ஜேம்ஸ் கிளியராக சொல்லியிருப்பார். 2 நிமிஷத்துக்குள்ளே நம்மளால் ஒரு டாஸ்க்கை செஞ்சு முடிக்கிற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டாஸ்க்கை உடனே செய்யுங்க. அதை தள்ளி போடவே கூடாது. நீங்கள் வந்து குடித்த காஃபி மக்கு உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா அதை எடுத்து கொண்டு போய் சிங்கில் போடுறதோ இல்லை வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கோ 2 நிமிஷம்தான் ஆகும். நீங்கள் அதை அப்படியே விட்டீங்க அப்படின்னா அது அங்கேயே தான் இருக்குமே தவிர அதை வந்து செய்கிறதுக்கு இன்னொரு ஆள் வரணும். இந்த மாதிரி 2 நிமிஷத்துக்குள்ளே என்னென்ன டாஸ்க்கை செய்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கோ அதை உடனே செஞ்சுருவோம். அது செஞ்சால் சீக்கிரமாக அந்த டாஸ்க் முடிஞ்சிடும். ஆறாவது, ஈட் த ஃப்ராக். டெய்லி நம்ம ஃபஸ்ட்டு டாஸ்க்காக எதை செய்கிறோமோ அது வந்து ஹார்டஸ்ட் டாஸ்க்காக எடுத்து செய்யுங்க. ஏன்னா கஷ்டமான வேலையை நம்ம முதலே செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய டாஸ்கெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும். சீக்கிரமாக செய்கிறதுக்கு மோட்டிவேஷன் நமக்கு நிறையா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஹார்டஸ்ட் டாஸ்க்கை ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டோங்கிறனால நம்ம அடுத்த செய்யக்கூடிய டாஸ்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்மளால் செய்ய முடியும். ஏழாவது வந்து ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன்.
நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், நம்ம ஒரு டாஸ்க்கை செய்ய ஆரம்பிக்கிறோன்னா அந்த டாஸ்கில் மட்டுமே நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருக்கணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணும். மொபைலை வந்து டு நாட் டிஸ்டர்ப் மோடில் போடுங்க, இல்லை மொபைலை பக்கத்து ரூமில் கொண்டு போய் வச்சுட்டு உங்கள் டெஸ்க்டாப்பில் உட்காந்து ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுடைய கம்ப்யூட்டரில் வந்து சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு பிளாக்கர்ஸை யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசரில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடிய எல்லா டேபுமே நீங்கள் என்ன டாஸ்க் பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த டாஸ்க் ரிலேட்டடான டேபாக தான் இருக்கணுமே தவிர, ஒரு டேபில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டேபில் வந்து நீங்கள் யூடியூபையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னொரு டேபில் நீங்கள் வந்து உங்களுடைய இமெயிலையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன் வரலாம். இல்லை டேபை மாறி மாறி கிளிக் பண்ணும்போது ஃபேஸ்புக்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உடனே அதை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். வேறு மறுபடியும் நீங்கள் செஞ்சிட்ருக்க வேலைக்கு நீங்கள் திரும்பி வந்து அது ஃபோக்கஸ் மோடோடு நீங்கள் உட்காந்து பண்ணணுன்னா ஒரு 15 மினிட்ஸ் டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அப்படி எதுவுமே வேஸ்ட் ஆகாமல் இருக்குன்னா உங்களை சுற்றி என்னென்ன டிஸ்ட்ராக்ஷன் இருக்கோ அதை எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ப்ரோகாஸ்டினேஷன் பண்ணாமல் நீங்கள் செய்யக்கூடிய டாஸ்க்கை கரெக்டான டைமுக்கு செஞ்சு முடிச்சிடுவீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த 7 ரூல்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ரூல்ஸ் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த 7ஐயுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 7ஐயுமே ட்ரை பண்ணுங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலுக்கு உங்களுடைய யூனிக்னஸ்க்கு எது சூட் ஆகுதோ அதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன கோலை அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுடைய கேரியரை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தேடிட்டுருக்கீங்க, இல்லை ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுடைய கேரியரை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.